இப்போ நாம் பாக்கெழுத்து நைட்டி தைக்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து அந்த ஷோல்டர் நேர் வரக்கூடிய பட்டி. இது வந்து ஜஸ்ட் நேர் வரக்கூடிய பட்டி. மீதி பாகத்தை எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த ஷோல்டர் நேர் வரக்கூடிய பட்டியை மடிச்சடிக்கணும். இந்த மாதிரி ஒரு மடிப்பு மடித்து அடுத்தால இன்னொரு மடிப்பு மடித்து அடிக்கணும். அதே மாதிரி இன்னொரு பட்டியும் வரும், அதையும் நம்ம மடிச்சிடணும். நம்ம இதை மடிச்சடிச்சிட்டோம். அடுத்ததா இது வந்து ஜஸ்ட் நேர் வரக்கூடிய பட்டி. இதை நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கணும். ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ரெண்டாக தேய்ச்சி வச்சு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கணும். விசேஷமாக இது வந்து ஒரு 4.5 இன்ச்சு சென்டர்லேருந்து இங்கே ஒரு 2.25, இங்கே ஒரு 2.25, 4.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இருக்குல்ல, இதை இந்த மாதிரி வைக்கணும். ஃபஸ்ட்டு கீழே கரெக்டாக வச்சுக்கணும். அதேமாதிரி மேலேயும் அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சுட்டு இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ரஃப் அடிச்சுக்கலாம். அடித்து அப்படியே கீழே கொண்டு வந்து இங்கே உள்ளது திருப்பி இடத்துல இன்னொன்று இருக்குல்ல, அதை வந்து நம்ம இங்கே கரெக்டாக வச்சுக்கலாம். இங்கே மார்க் பண்ணிக்கோங்களா, இதில் கரெக்டாக வச்சுக்கலாம். லாஸ்ட்டுக்கு வரும்போது நம்ம வந்து ரஃப் அடிச்சுக்கிறோம். சரி, இது வந்து ஒரு சைடு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இன்னொரு சைடு இருக்குல்ல, இந்த மாதிரி தேய்ச்சிக்கணும். தேய்ச்சிக்கிட்டு இது வந்து இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கலாம். மார்க் பண்ணாமலே அது கரெக்டாக தான் வருது. அதனால் இந்த மாதிரி வச்சு ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இருக்குல்ல, இப்படியே பார்த்துக்கணும். இப்போ நாம் வந்து இதை வந்து ரெடி பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும்னா, இது வந்து பாடி இந்த மாதிரி இருக்குல்ல,
இதில் இந்த முக்கில் நம்ம ஒரு கட் மார்க் போட்டுக்கலாம். இது ஒரு கட் மார்க் போட்டுக்கிட்டு இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இதில் இந்த பாடியினுடைய பார்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த முக்கு இதை கரெக்டாக இப்படி வச்சு இதை வந்து நம்ம கையில் கொண்டு நிப்பாட்டணும். இந்த முக்கில் நிப்பாட்டி அதை வந்து இப்படி இந்த மாதிரி திருப்பணும். திருப்பி இதை வந்து நம்ம ஃப்ளிப் செய்வோம். ஒரு 4-5 ஃப்ளிப் வரும். 1 2 3 4 இன்னும் ஒரு ஃப்ளிப் வரும். அப்போ அந்த லாஸ்ட் ஃப்ளிப்பை நம்ம கரெக்டாக இதை வந்து இதில் கொண்டு கரெக்டாக இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத இந்த லாஸ்ட் ஃப்ளிப்பை வைக்கணும். இதில் கொண்டு அப்படியே நிப்பாட்டி இந்த லாஸ்ட்டை இது கொண்டு வரணும். இதை கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டிட்டு இது இந்த மாதிரி திருப்பி இதுக்கு மேலே ஒரு ஓர தையல் போட்டு விட்டுறோம். நாம் ஒரு சைடு ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது இன்னொரு சைடு ஜாயின். இப்போ நாம் அடுத்ததாக இன்னொரு சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி வச்சுட்டு இது இருக்குல்ல, இது வந்து சைடு அப்படி போக முடியாது. இது அதுக்கு முன்னால் வர முடியாது. இந்த பாகத்தை கரெக்டாக இந்த மாதிரி வச்சு இந்த முக்கு வந்த பிறகு நம்ம அப்படியே நிப்பாட்டி அதை அப்படியே திருப்பணும். திருப்பி ஒரு 5 ஃப்ளிப்ஸ் வருது. இது ஒவ்வொன்றா இப்போ 4 ஃப்ளிப்பை வந்து நம்ம வச்சிடணும். லாஸ்ட் ஃப்ளிப் மட்டும் அந்த முக்கை பிடிச்சி பார்த்து வைக்கலாம். 3 4 இனி வந்து இந்த லாஸ்ட் வந்து இருக்குங்களா, இந்த முக்கை இதில் கரெக்டாக பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்கிற அந்த 5வது ஃப்ளிப்ஸாக இருக்கும். இது நம்ம அந்த முக்கில் கொண்டு நிப்பாட்டி அதை இந்த மாதிரி திருப்பி அதை அப்படியே நிப்பாட்டி இதை வந்து மேலே ஓரத்தை சரி. அடுத்ததாக நம்ம ஸ்லீவை ரெடி பண்ணி இதில் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஸ்லீவை மடிச்சு அடிக்க போகிறோம். ஒரு 1/2 இன்ச்சில் மடித்து அடித்ததுக்கு அப்புறமா வருங்களா இந்த மாதிரி 3 சைடும் தேய்ச்சி விடணும். ஒரு சென்டிமீட்டர் லெவலில் இந்த மாதிரி இது 2வது சைடு, இது வந்து 3வது சைடு. தேய்ச்சி விட்ட அப்புறமா இருக்கா இதை நம்ம இந்த மாதிரி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது வந்து ஷோல்டர் சென்டர் வேணால் நம்மளாம் இது வந்து கையோட சென்டர். இதை வேணால் நம்ம பிடிச்சி பார்த்துக்கலாம். இந்த 2 சென்டரையும் இருக்குங்களா, இது வந்து சென்டர் ரெண்டுமே இப்படி வச்சு பார்த்துட்டு வைக்கலாம். அப்போ இது கரெக்டாக அந்த ஜாயிண்டில் வரும். இப்போ நம்ம இந்த ஜாயிண்ட்டை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு இப்படி வச்சு பார்க்கலாம். இப்படி வச்சு பார்த்து கரெக்டாக வச்சுட்டு மேலே டைட்டன் மேலே அப்படி ஓரமாக தையல் போடணும். இந்த முக்கில் கொண்டு அப்படியே நிப்பாட்டி
திருப்பணும். திருப்பி இந்த மாதிரி மேலே கரெக்டாக ஓரத்தையும் போட்டுட்டே வரணும். பாட்டி திருப்பி இப்போ நம்ம பாடியை ரெடி பண்ணி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டோம். அதே மாதிரி அந்த சைடும் ஸ்லீவை ஏற்றி சைடை அடித்து எம்மிங் அடிக்கணும். அதோட இந்த நைட்டி வந்து வேலை முடியுது. கடைசியாட்டு இந்த சென்டரில் ஒரு பூ ரெடி பண்ணி பதிக்கணும். இதுதான் பாக்கழுத்து நைட்டி அடிக்கக்கூடிய மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.